Hi guys. ஹலோ வணக்கம். சௌக்கியமா? இன்னைக்கு எங்க போறோம்? என்ன இங்க வேணாலும் போலாம். எங்கடா போறோம் இன்னைக்கு? ஜல்லிப்பாறை. அங்கதான் போறோம். ஜல்லிப்பாறை வியூ பாயிண்ட் போறோம் கைஸ். 7 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு 8 மணிக்கு கிளம்பிருக்கோம். 9 மணி டீ குடிக்கிறேன்னு சொல்லியே 1 மணி நேரம் ஆக்கிட்டீங்க. அதுல வேற போய் ஒருத்த உட்காந்துட்டான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிளம்பிட்டோம். சரி இன்னைக்கு என்கிட்ட மைக் இருக்குடா. ஓ கைஸ் ஐ டிட் see it. பேசுறா பிரவீன் விஷ்ணு. கிளம்பி எவ்வளோ நேரம் ஆகுது? கிளம்பி இன்னும் ஒரு 7 மணிக்கு கிளம்பிருப்போமா? 2 hours. எவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கோம்? 1 மணி நேரம் இருக்குமா? 2 மணி நேரம். 1.5 நேரத்துக்கு நம்ம அங்கிருந்து வரக்கு 1 மணி நேரம் ஆச்சு. டீ கடையில் 1 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோதான். எல்லாம் இங்க பக்கத்துல விஷ்ணு ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவனாலதான் லேட் ஆகி போச்சு. உட்காராம இருந்தா பரவாயில்ல, போய் ரீச் ஆயிருக்கலாம். மொட்டை வெயில போய் நாங்கள் இன்னைக்கு அங்கே என்ன பண்ண போகிறோம் தெரில. அப்படியே கொஞ்சம் அந்த மொட்டை வெயில் எல்லாத்துக்கும் காமிச்சிருங்க. இதுதான் பாருங்க, இது மொட்டை வெயில இருக்கோம் நாங்க. அவனு ஜாலியாக எடுத்துக்கிறான். அவங்க பழகி பாஸ் பண்ணுறப்பல ஹே இன்னைக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் ஏதோ அவங்க லாங்குவேஜ்ல ஏதோ பேச மாட்டான். திருப்பதியில போயிட்டா தெலுங்குலயே பேசி திட்டுவானுங்களா? இந்த காரு போகுமான்னு தெரியல. ஆட்டோ கார் போகும் தான்டா சொன்னா. இது என்னடா ரூட், இது இப்படி இருக்குது, இந்த ரூட்ல ஏன்டா வந்தோம் நம்ம? என்னடா இது வாழ்க்கை? என் கார்ல எடுத்துட்டு வந்து அந்த வழியில வந்திருக்காதுடா. தட்டி இருக்கும். தட்டி 2 பக்கம் தட்டும். ஜீப் எடுத்து வந்துருக்கு. ஜம்முன் இருந்து ஜீப் வச்சிருக்கீங்களா ப்ரோ? இல்லையே. அப்புறம் இருக்கிற மாதிரி எடுத்து ரெண்டுக்கு எடுத்து வந்துருக்கலாம். பின்னாடி ஒரு 2 பேர் பைக்ல வரானுங்க. ஆமா, அவனுங்க மறந்துட்டாங்க சொல்றேன். அவனுங்க வேற வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. கார்ல வர நாங்களே வந்துட்டோம். பைக்ல வரவங்க என்ன காணோம். வாரேன். ஏய் நாங்க வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம்டா. கார் நிறுத்தி இருக்கோம்டா. புரியல, எங்க வியூ பாயிண்ட் கிட்ட கார் நிறுத்தி இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க முதல்ல? வியூ பாயிண்ட்னா டேய் மாபி அந்த ரோட் ரெண்டா பிரிஞ்சுதா? லெஃப்ட்ல ஒரு சர்ச் வந்துதா ஸ்ட்ரைட்டா. வந்துட்ட சல்லு சல்லுங்க. அவங்க நம்ம மெதுவா ஓட்றாங்க. நம்மளால ஏன் அவங்களா ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கால்ஃப்ளா அடிக்குதுடா, புடிக்குதுடா. ஏய் ஆமாடா, ஏய் சூப்பர்டா. ஏய் அங்க போறா மேல. ஏய் வீடியோ தான். இதான்டா, இப்படி தான்டா ஏறணும். ஆமாடா, இதுல உனக்கு வந்துட்டோம்டா. இதுல ஏற வந்ததுக்கே முடியலங்க. ஐயோ ஏய் மழை பெஞ்சதுன்னு வையேன், அப்படியே ஸ்லைடு மாதிரி போலாம்டா. எவனா வெள்ளை சட்டை போட்டு வராடா ட்ரெக்கிங்க்கு. ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குடா. ஒரிஞ்சிருந்தா எடுத்துட்டு வந்துருக்கோம்டா. இங்க எவ்வளோ சூப்பரா இருக்கும்டா. கல்லும் இல்லடா. என்னடா போஸ்ட் வித்தியாசமா இருக்கு. ஃபுட்பால் இருந்துன்னா டீம் பிரிச்சு நம்ம 6 பேர் இருக்கணும். 3 பேர் டீம் பிரிச்சு ஆடி. இது அப்படியே கொஞ்சம் காமிங்களே. எதுக்கு தாங்க வீடியோ எடுக்கிறீங்க நீங்க? ஏன் வெயில் அடிக்குதுடா? ஒரு போட்டோ எடுப்பா ஸ்டாண்ட் மாதிரி வச்சுங்க. அப்படியே அந்த பேக்ரவுண்டு தெரியுற மாதிரி. அப்புறம் ஜல்லிப்பாறை ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும் போது விஷ்ணு 2 தடவை விழுகிறான், ராய்ஸ் 2 தடவை விழுகிறான். ஏன் நான் கேமராமேன் நானே ஒரு தடவை விழுந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் வி ஆர் டச்சிங் தி க்ளவுட்ஸ். டச்சிங் இல்லை, நாங்கள் வந்து அந்த க்ளவுட்ஸ்குள்ளேயே இருந்தோம். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்குள்ளே போய் பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டை பார்க்கும் போதே இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்ததே இல்லை. கால் மிஸ்ட் அப்படி வருது, க்ளவுட்ஸோடு சேர்த்து. க்ளவுட்ஸ் மிஸ்ட் ஒன்றும் இல்லை, எல்லா செமையாக இருக்குது. வந்து போனவங்க எல்லோரும் சொன்னது என்னென்னா, செகண்ட் வியூ பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு, மரம்லாம் வந்திருக்கு, நாங்கள் விடுவோமா. நாங்கள் போனோம், போய் பார்த்தா நல்லா போயிட்டே இருந்தோம். உள்ளே வரைக்கும் போனோம். அப்போ தான் இந்த ராய்சி விஷ்ணு வந்து உட்காந்துட்டானுங்க, டயர்டாக இருக்குது அப்படி. கூட்டம் வந்துட்டு பார்க்கும்போது உண்மையிலே இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக இடமே இல்லை, ஃபுல்லாக மரம். இந்த ராய்ஸ் என்ன பண்ணால், இங்கே ஒரு வழி இருக்குடா அப்படின்னு போனால், ஆனால் இல்லைடா அங்கெல்லாம் வேண்டாம்டா, இவனுங்க போட்ட வழியை எப்படி நம்மளாம் கண்டுபிடிக்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு திரும்ப வந்துட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோ
அதெல்லாம் கொடுத்துட்டு சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவை பார்த்தா கூட செம ஃபன்னாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் வீடியோ மட்டும்தான் இருக்குது, ஆடியோ இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? இந்த மைக்ரோஃபோனில் 2 தடவை பவர் பட்டன் அமுத்துனா மியூட் ஆயிரும்னு யாருக்கு தெரியும்? முழு இது மியூட்டில் போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. அவனுங்களோட ஏதாவது பண்ணி பாருடா, அது பண்ணி பாருடான்னு சொன்னானுங்க. இதுக்கப்புறம் இது ரிகார்டிங்காக ஷார்ட்ஸ் நிறையா வரும், அதையும் பாருங்கள். பாய்.